ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 விதமான சேவிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம சேமித்து அதிகமான பணமோ இல்லை நகையோ நம்மளோட எந்த தேவைகள் வேணால் நம்ம வந்து செய்யலாம். என்ன மாதிரி சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ₹8 சேவிங் சேலஞ்சு தான். அதாவது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு விதமான சேவிங்ஸ் பண்ணுவோம். ₹10 ₹5ன்னு. இப்போ நம்ம வந்து ஒரு ₹8 வந்து ஒன் டேக்கு சேவ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ மணி கிடைக்கும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ₹8, 2வது நாள் வந்து ₹16, 3வது நாள் ₹24, 4வது நாள் ₹32. அதாவது 8 8ஆ மல்டிபிள் பண்ணிகிட்டே போகணும். 8, 16, 24 அப்படின்னு சொல்லி 8ன் மடங்குகளாக ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். அப்படியே வந்து ஒரு மாதத்துக்கு நம்ம சேமிக்கிறோம் அப்படிங்கிற 30 நாள் அப்படியே நம்ம சேமிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ₹240, 232 அந்த மாதிரி எடுத்து வைக்கிற மாதிரி வரும். நம்ம 8 8ஆ மல்டிபிள் பண்ணிகிட்டே வரும்போது இது நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ. இப்போ ஒரு 10 நாளைக்கு தான் நம்மளால் எடுத்து வைக்க முடியும், ₹80 வரைக்கும் தான் என்னால் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா ₹80 வரைக்கும் எடுத்து வைக்கலாம். இல்லை என்னால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ₹100 ₹150 வரைக்கும் எடுத்து வைக்க முடியும் அப்படிங்கிறப்போ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம எடுத்து வைக்கலாம். ஸோ நமக்கு எவ்வளோ முடியுமோ அந்த டே வரையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இல்லை எனக்கு 30 நாள் வரைக்குமே என்னால் எடுத்து வைக்க முடியும் அப்படிங்கிறவங்க 30 நாள் வந்து ட்ரை பண்ணலாம். இப்படி நம்ம ஒவ்வொரு முறையும் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணலாம். இப்படி ஒரு 30 டேஸ் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா ₹8 நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டலாக பார்த்தோன்னா ஒரு ₹3592 நமக்கு வந்து கிடைக்கும். இதை வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஒரு 10 நாள் தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ₹440 10 நாளைக்கு. அதை அதாவது மாதத்தில் 30 நாள் இல்லையா, அதை 10 10ஆ 3 வாட்டி பெருக்கும்போது ₹1320 வரும். ஸோ 20 நாள் தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் அதை தான் நான் சொல்லியிருக்கேன். இது மாதிரி அவங்கவுங்களோட தேவைக்கேற்ப நம்ம சேமிச்சுக்கணும். அதுக்கு தகுந்தாப்புல அமௌண்ட்டும் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு 30 நாள் சேமிச்சிருக்கோம். அந்த 30 நாள் சேவிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ₹8 30 நாளைக்கு நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா ₹3598 நமக்கு கிடைக்கும். அதை எந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம பிரித்து வந்து முதலீடு பண்ணோம் அப்படின்னா 1 இயரில் நம்மளால் எவ்வளோ அமௌண்ட்ஸ் வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா ஒரு நாளைக்கு ₹8 அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான். கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். அது ஒரு சின்ன விஷயத்த நான் வந்து பெருசாக நம்ம எடுக்க மாட்டோம். அந்த சின்ன விஷயம் கூட நமக்கு எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக வருது அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ்லேயோ இல்லை பேங்க்ஸ்லேயோ வந்து நம்ம போடலாம். இப்போ பிபிஎஃப், ஆர்டி, எல்ஐசி இது எல்லாமே வந்து பேங்க்லேயும் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது. நமக்கு எங்கே வேணாலும் நம்ம வந்து போடலாம். இப்போ வந்து நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை இந்த சேவ் பண்ண மணியை வச்சு நம்ம ஏதோ ஒரு இடம் வாங்கலாம். இல்லை ஆல்ரெடி நமக்கு இடம் இருக்குது அப்படின்னா கூட நம்ம வீடாக கட்டலாம். இந்த மாதிரி நம்மளோட தேவைகள் என்னவோ அது மாதிரி நம்ம என்ன வேணால் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து 30 நாள் நம்ம சேமித்தோம், ₹3592 நம்மள்கிட்ட இருக்குது. அதை எந்தெந்த மாதிரிலாம் பிரித்து போடலாம் அப்படின்னா ₹1000 வந்து பிபிஎஃப்லேயும், இன்னொரு ₹1000 வந்து ஆர்டி, இன்னொரு ஒரு ₹1000 வந்து கோல்ட் ஷீட் அப்படின்னு நம்ம போடலாம். மிச்சம் இருக்க ₹592 வந்து ஒரு ₹500 எல்ஐசியும், ஒரு ₹92 வந்து நம்மளுடைய எமர்ஜென்சிக்காக நம்ம வச்சுக்கலாம். நம்மளோட எமர்ஜென்சி பர்பஸ்க்காக நம்ம ஏதாவது ஒரு தேவைக்கு நம்ம சேமித்து ஒரு உண்டியல்லையோ இல்லை ஏதோ ஒரு பர்ஸ்லேயோ போட்டு நம்ம சேமித்து வச்சுக்கலாம். இப்போ பிபிஎஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு 15 இயர்ஸ் பிளானு, ஃப்யூச்சருக்கு அது ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஆர்டி வந்து ஒரு 5 இயர்ஸு நம்மளோட குழந்தைங்களுக்கு எஜுகேஷனுக்காகவோ இல்லை நீங்கள் ஒரு கோல்டு ஷீட் போட்டுகிட்டே இருக்கோன்னு வச்சுக்கோங்க, அதை அப்படியே சேர்த்து சேர்த்து வச்சு மொத்தமாக இந்த வரும்பொழுது இந்த அமௌண்ட்டோட போட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய நகையாக எடுத்துடலாம். ஒரு 5 பவுன் 10 பவுன் அந்த மாதிரி எடுத்துடலாம். இல்லை நமக்கு தேவை இல்லை வேறு நமக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து செய்யலாம். இல்லை ஒரு இடம் வாங்கலாம். இல்லை ஏற்கனவே இடம் இருக்கும், சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் மொத்தமாக பண்ண முடியலை அப்படின்னாலும் ஒரு சின்ன சின்ன விஷயமா பண்ணி அந்த வீடை வந்து ஒரு முழுமையடைய செய்யலாம். அந்த மாதிரி அவங்கவுங்க தேவைக்கு என்ன ஏற்ற வந்து நம்ம பண்ணலாம். ஆர்டிங்கிறது ஒரு 5 இயர்ஸ் ஸ்கீமு, ஒரு இருக்கிறதுலே ஷார்ட் டைம் அப்படின்னா இந்த ஆர்டி தான். அதில் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு 500லேருந்தே அவைலபிலிட்டி இருக்குது இதில். அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி நம்ம வீடியோவில் இருக்குது, நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க போய் பாருங்கள். அடுத்து வந்து கோல்டு வந்து 15 மந்த், அதாவது 1 இயர் 3 மந்த்ஸ் கிட்ட வரும். இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு இது. அடுத்து வந்து எல்ஐசி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15 to 20 இயர்ஸ் இது மெடிக்கல் எமர்ஜென்சி ஸ்கீமு. இப்போ ஒரு ₹8 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ₹3592. அது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ, அதாவது நம்ம லைஃப்பில் என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்துக்கும் நம்ம வந்து மணி வந்து சேமிச்சிடலாம். அந்த அளவுக்கு நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இப்போ வந்து பிபிஎஃப்பில் வந்து ₹1000 போடுறோம் அப்படின்னா ஒரு 1,80,000 நம்ம போட்டிருப்போம். மொத்தமாக பார்த்திங்கன்னா நமக்கு 15 இயர்ஸில் 7.1% இப்போ இருக்க ரேட்டிங்க்கு ₹3,25,455 கிட்ட நமக்கு கிடைக்கும். ஆர்டி பார்த்தோம் அப்படின்னா ₹1000ங்கும்போது 5 இயர்ஸ்க்கு வந்து ஒரு ₹60,000 நம்ம கட்டியிருப்போம். இப்போ வந்து கரண்ட்டில் வந்து 6.8 தான் பர்சன்டேஜ் தராங்க. அப்போ 5 இயர்ஸ்க்கு நமக்கு ஒரு ₹71,627 நமக்கு வந்து கிடைக்கும். கிட்டத்தட்ட இன்னைக்கு ரேட்டுக்கு ஒரு பவுன் கிட்ட வாங்கிடலாம்.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கோல்டில் வந்து இது மாதிரி ஸ்கீம் யூஸ் பண்ணும்போது அப்ராக்சிமேட்டாக, அதாவது கோல்டு ரேட் ஏறிட்டே போகுது அப்படிங்கிறனால ஒரு 130 மில்லிகிராம்லேருந்து 140 மில்லிகிராம் கிட்ட நமக்கு ₹1000 கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இதே ரேட்டில் இருந்தது அப்படின்னா, அப்போ நம்ம 1 இயரில் நம்ம ஒரு 2 கிராம்ஸ் கிட்ட நம்மளால் வந்து சேவ் பண்ணிட முடியும். இந்த மாதிரி நம்ம ஒரு ₹8 அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம். எவ்வளோ அமௌண்ட்ஸ் வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியுது பாருங்கள். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம கவனம் செலுத்தினோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய அமௌண்ட் சேமிக்க முடியும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சிக்னிஷா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறோம். அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் சிக்னிஷா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.